Good morning students, I am MRK. Today நம்ம பார்க்க போகிறது +2 மேத்தமேட்டிக்ஸ் எக்ஸசைஸ் 1.7 ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன்ஸை வந்து நம்ம சால்வ் பண்ணுறது எப்படி அப்படின்ட்டு. வாட் இஸ் ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன்? ஈக்குவல் டு அங்கிட்டு உள்ள கான்ஸ்டன்ட் நம்பர் ஃபுல்லாக ஜீரோன்னு கொடுத்துருப்பாங்க. அதுதான் ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறது. 3 பிளேன் இருக்குது அப்படின்னா அந்த 3 பிளேனும் ஆரிஜின் வழியாக தான் பாஸ் ஆகும். 3 பிளேன் அப்படி இருக்குது, 3 பிளேன் எக்ஸு ஒய் இசட்னு 3 பிளேன் இருக்குது அப்படின்னா எக்ஸு ஒய் இசட் அப்படின்னு 3 பிளேன் இருக்குன்னா 3 பிளேனும் இப்படி ஆரிஜின் வழியாக பாஸ் ஆகும். இப்படி ஆரிஜின் வழியாக தான் பாஸ் ஆகும் இந்த இடத்துல. அப்போ ஒரு இடத்துல இன்டர்செக்ட் ஆகிறனால இது ட்ரிவியல் சொல்யூஷன் சொல்கிறது, வெளிப்படை தீர்வு அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ரிவியல் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா சொல்கிறது? ஒன்று கிராஸாக இன்டர்செக்ட் ஆகுது, ஒரு இடத்துல இன்டர்செக்ட் ஆகுது, பாசிங் த்ரோ த ஆரிஜின். அதே பிளேன் வந்து 3 பிளேனுமே அந்த ஈக்குவேஷன் கொடுத்துருப்பாங்க கொஸ்டினில். அந்த பிளேன்றது அதுக்கு பேர் XYZ அப்படின்றது. சரிங்களா? ஒய் எக்ஸு இசட். அதே பிளேனு ஒரே இது வழியாக பாஸ் ஆச்சுன்னா இப்படியே திருப்பி இதுலேயுமே கணக்கு தான் ஆகுது, இதுலேயுமே திருப்பி அதாவது கொலினியர்னு சொல்லுவீங்க இல்லைனா அவருக்கு தான் 2 லைனுக்கு மேலே 2 லைன் பாஸ் ஆச்சுன்னா அதுக்கு பேர் என்னது? கொலினியர் அப்படின்னு சொல்லுவோம்ல. அது மாதிரி பிளேனு கோப்ளனர் அப்படின்றது ஒரே பிளேனுக்கு மேலே இன்னொரு பிளேன் 3 பிளேனுமே போயிடுச்சு அப்படின்னா சொல்யூஷன் வந்து மெனி சொல்யூஷன் கிடைக்கும் பாரு. இன்டர்செக்டாக இப்போ கொலினியரில் வந்து தனித்தனியாக இருந்தால் நோ சொல்யூஷன், இன்டர்செக்ட் ஆனால் யூனிக் சொல்யூஷனு. கொலினியர்னால் 2 லைனை சொல்கிறேன், ஒரு லைனுக்கு ஒரு லைன் மேலே போச்சுன்னா 9th ஸ்டாண்டர்டில் இருக்குது நம்பர் ஆஃப் மெனி சொல்யூஷன் சொல்லுவாள். அப்போ இதுக்கு என்னதான் அர்த்தம்? நம்பர் ஆஃப் மெனி சொல்யூஷன் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா இதில் நிறைய இடத்துல இன்டர்செக்ட் ஆகிறனால மீட்டிங் பாயிண்ட் வரும்ல, அதனால் இது என்னது? நம்பர் ஆஃப் மெனி சொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் நான் ட்ரிவியல் சொல்யூஷன் சொல்லுவாங்க. புரியுங்களா சொல்கிறது? அதைத்தான் நீ புரிஞ்சுக்கிறணும். நான் ட்ரிவியல் சொல்யூஷன் சொன்னாலும் சரி, மெனி சொல்யூஷன் சொன்னாலும் சரி, நம்பர் ஆஃப் சொல்யூஷன் சொன்னாலும் சரி. ஆனால் ட்ரிவியல் சொல்யூஷன்னா பாசிங் த்ரோ த ஆரிஜின் ஒன்லி, எல்லாமே 0 0 0 அப்படின்னு தான் கிடைக்கும். ஓகேயா? குட். அதுதான் வெளிப்படை தீர்வு அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. சரிங்களா? மறந்துடக்கூடாது. இதைத்தான் இங்கே நான் செய்ய போகிறோம். 3.17 எக்ஸசைஸில் ஃபஸ்ட்டு 3.17 எக்ஸசைஸில் ஃபஸ்ட்டு சம்மில் என்ன கொடுத்துருக்கு அப்படின்ட்டு பாரு. பிளேன் ஈக்குவேஷன் 3 கொடுத்துருப்பாங்க, சால்வ் அப்படின்னு சொல்லிட்டு. எக்ஸசைஸ் 1.7 வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். பார்த்துக்க. ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன் சொல்லியிருப்பாங்கடா, மேலே பார்த்துக்கடா. ஹோமோஜீனியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஹோமோஜீனியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, GENEOUS. ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன் சமமடித்தான சார்பு அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. சரிங்களா சொல்கிறது? ஈக்குவல் அங்கிட்டு 0 இருக்கும். அப்போ ஒன்றாவது கொஸ்டின் என்ன அப்படின்னா 3x + 2y + 7z = 0. நெக்ஸ்ட் பிளேன் ஈக்குவேஷன் 4x - 2y - 2z = 0. 5x + 9y - +23z = 0, which is given plane equations. Okay, the augmented matrix அப்படின்னு சொல்லி எழுத the matrix equation எழுதிக்கோ. the matrix equation எழுதிட்டு எப்பயும் போல் ax = b. what is a the coefficient of variables 3 2 7 4 -2 -2 next 5 9 23. what is x? the variables x y z. next constant homogeneous equation அல்ல, ஈக்குவல் அங்கிட்டு என்ன இருக்கும்? 0 இருக்கும். next the augmented matrix அப்படின்னு சொல்லி ரெண்டையும் சேர்க்குறோம். ஓகேயா? ரைட். 3 2 7 4 -2 -2 5 9 23 0 0 0 அப்படின்னு சேர்த்துட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம எப்பயும் போல் அக்மெண்டட் மேட்ரிக்ஸை நம்ம பார்க்க போகிறோம். இது ரோ எக்குவலன்ட் ஃபார்மை நம்ம மூவ் பண்ண போகிறோம் அப்படின்றதான் இங்கே கான்செப்ட். ஓகே சொல்கிறது? ரைட். ஃபஸ்ட்டு என்ன செய்கிறேன் அப்படின்ட்டு பாரு. ஈக்குவலண்ட் அந்த இதில் நான் பின்னாடி எடுத்து பார்க்கறதுலாம் கொஞ்சம் லேட் ஆகும், பார்த்துக்கோ. அதாவது 3270 ஃபஸ்ட் ரோவில் இருக்குது. அதை நான் அப்படியே எழுதிடுறேன், 3270 எழுதிடுறேன். இப்போ நான் R3க்கு இது ரீப்ளேஸ் பண்ண போகிறேன்.
சரிங்களா. R3 வந்து 3ஆல் மல்டிப்ளை பண்ணிவிட்டு -5R1 அப்படின்னு எழுதுகிறேன். அதாவது R3யை 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆகும் அப்படின்ட்டு பாரு. அதில் வந்து 5 9 23 0 இருக்குது. 5ஐ 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் 5 3s are 15, 9 3s are 27. அடுத்து 23ஐ 3ஆல் பெருக்குனா 3 3s are 9, 69 0. மைனஸ் R1 5ஆல் பெருக்கிறோம். 5 3s are 15, 5 2s are 10, 7 5s are 35 0. இது ரெண்டையும் மைனஸ் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்ட்டு பாரு. இது ப்ளஸ் ஆயிரும். 0 17. இதில் 5 4 34. சரிங்களா. அடுத்து என்னது 0. அப்போ இங்கே தேர்ட் ரோவுக்கு எழுதையில் 0 17 34 0. நெக்ஸ்ட்டு R2 இம்ப்ளைஸ் அப்படின்னு எழுதையில் பார்த்து எழுது. 3R2 சரிங்களா -4R1. அப்போ 3R2 கண்டுபிடிக்கையில் நிதானமாக கண்டுபிடிச்சிக்கேன். 3R2 அப்படின்னு கண்டுபிடிச்சோம்னா 12 - 9 - 6 0 -12 8 28 0. ஓகேயா. ரைட். பார்த்து நிதானமாக படிச்சுக்க. ரைட். அடுத்து மைனஸை மாற்றினோம்னா மைனஸ் ப்ளஸ் 0 -17. இது என்ன ஆகும் பாரு. 34 ஆட் ஆகும் 0. அப்போ 0 -17 34 0. ஓகேயா. இப்போ இது என்ன ஆகும் அப்படின்ட்டு பாரு. 3 2 7 0. இந்த இடத்த 0 ஆக்கணும்னா ரெண்டையும் ப்ளஸ் பண்ணால் போதும். R2ஐயும் R3யவும் ப்ளஸ் பண்ணால் போதும். அப்போ R3க்கு எழுத போகிறேன். R3யவும் R2ஐயும் ப்ளஸ் பண்ணி எழுத போகிறேன் அப்படின்ட்டு அர்த்தம். ப்ளஸ் பண்ணிட்டோம் அப்படின்ட்டா என்ன ஆயிரும். 0 0 68 0 அப்படின்னு வந்துடும். புரியுதுங்களா அப்படின்ட்டு பாரு. இதில் பார்த்து -34 இருக்குது. அப்போ அதுவும் 0 ஆயிரும்லடா தம்பி. 68 வராதுல. இங்கே எழுதிய தப்பாகிட்டேன் பாரு. என்ன தப்பாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோ. சரியா சொல்கிறது. ஏன்னா இதில் -34 வரும்ல. -34. அப்போ இதோட இதுவும் என்னது இந்த இடத்துல -34 R2ல். சரியா சொல்கிறது. நம்ம விட்டுட்டேன் பாரு. அப்போ இது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும். 0 ஆயிரும். இந்த இடம் ஆட்டோமேட்டிக்காக 0 ஆயிரும் ப்ளஸ் பண்ணையில். குட். இப்போ ரோ ஆஃப் ஏபி அது எழுதுகிறோம்னா என்ன வரும். ரோ ஆஃப் ஏபி அப்படின்னா 2 தான். ரோ ஆஃப் ஏ என்ன தான் 2 தான் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா சொல்கிறது. அப்போ <3 சொல்கிறனால என்ன சொல்யூஷன் வருது. மெனி சொல்யூஷன் வருது. இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன் அப்படின்ட்டு வருது. நம்பர் ஆஃப் சொல்யூஷன் அப்படின்ட்டு வருது. அப்போ நான் ரோ ஆஃப் ஏபி எழுதுகிறேன். ரோ ஆஃப் ஏபின்னு எழுதுனேன்னா ரோ ஆஃப் ஏபி என்ன வருது. 2 வருது. இந்த இதை கவுண்டிங் பண்ணக்கூடாதுல்ல. அப்போ 2. ரோ ஆஃப் ஏயும் இது பிரிச்சிட்டோம்னா என்ன வந்துடும். ரோ ஆஃப் ஏயும் மறந்துடக்கூடாது. ரோ ஆஃப் ஏயும் 2 தான் வருது. அப்போ ரெண்டு ஈக்குவல்ட்டாக இருக்கனால கன்சிஸ்டண்ட் தான். சரிங்களா சொல்கிறது. நெக்ஸ்ட்டு என்னன்றது வேரியபிள் வந்து 3 அன்னோன் இருக்குது. என்னென்ன இருக்குது. எக்ஸு ஒய் இசட்டுன்றது 3 அன்னோன் தெரியாதது நம்மளுக்கு அப்படின்ட்டு. அப்போ 3 ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணணும்ல. அப்போ 2 ஈக்குவேஷன் தான் ஃபார்ம் ஆகும். 3 ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆகாது. அதனால் லெட் இசட்ஸ் ஈக்குவல் டு கேன்னு எடுத்துக்கிறேன். ரேங்க் மெத்தடில் மட்டும் கன்சிஸ்டன்சி மெத்தடில் மட்டும் அதை எழுதுங்க. கன்சிஸ்டன்சி அந்த மாதிரி இதில் ஒன்றும் தேவையில்லை. இந்த மாதிரி கொண்டு போனால் போதும். 3வது ஈக்குவேஷன் வந்து இசட்ஸ் ஈக்குவல் டு கேன்னு ஃபார்ம் பண்ணுறேன். அப்படியே ப்ரீவியஸ் வந்து மேலே கொண்டு போ. ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எழுதையில் எப்படி எழுதுவோம். சரியா. கீழே எழுதிடுவா. -17 இசட் ஈக்குவல் டு என்ன வரும். -34 அப்படின்னு வரும். இசட்டா ஒய்யாடா தம்பி. ஒய்டா தம்பி. சாரிடா தம்பி. தப்பாகிட்டேன்ல. ஏன்னா இதில் பொறுமையாக ஹேண்டில் பண்ணு. வெரி குட். இப்போ என்ன ஆகும். -17y -34 z ஈக்குவல் டு 0. -13y -17y -34k ஈக்குவல் டு 0. -17y ஈக்குவல் டு +34k. டிவைட் பண்ணினோம்னா y ஈக்குவல் டு 34 -17k. அடிச்சிட்டோம்னா y ஈக்குவல் டு -2k அப்படின்னு வருது.
மைனஸ் இருக்குது ப்ளஸ் ஆக்கிறாத, மல்டிப்ளை -7 இன்ட்டு ஒய், அந்த நடுவில் தான் பார்க்கணும் இன்ட்டு. அப்போ அது கீழே வரையில் டிவைட் ஆயிரும், -17ன்றது டிவைட் ஆயிரும். சரிங்களா, -2k. அப்போ இசட்டுக்கு நான் கேன்னு எடுத்திருக்கேன். சரியா சொல்கிறது, இதில் ஒய்க்கு கண்டுபிடிச்சிருக்கேன். ரெண்டையும் சேர்த்து ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் போடு. 3x + 2y + 7z = 0. அப்போ இதில் போடையில் 3x + 2 × -2k + 7k = 0. 3x 7kல -4k போச்சுன்னா +3k = 0. ஓகேயா, அப்போ 3x = -3k. அப்போ x -3k/3. அப்போ x என்ன வந்துடும், -k அப்படின்னு வரும். x -k அப்படின்னு வருது. சரியில்லை சொல்கிற புரியுதா? அப்போ சொல்யூஷன் போட்டுட்டு வேர் k பிலாங்ஸ் டு r அப்படின்ட்டு எழுதணும். புரியுங்களா? x, y, z அப்படின்ட்டு சொல்யூஷன் செட் எழுதிக்கல, பொறுமையாக நிதானமாக எழுதிக்க. x, y, z அப்படின்னு எழுதையில், சாரிடா தம்பி, சொல்யூஷன்ஸு இது எழுதையில் x, y, z அப்படின்னு சொல்லையில் பொறுமையாக நிதானமாக, அதாவது x, y, z, எக்ஸுக்கு வந்து -k, y வந்து -2k, z வந்து k, வேர் k பிலாங்ஸ் டு r அப்படின்னு அர்த்தம். ஓகே, தேங்க்யூ.